தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. நாட் ரீச்சபிள், நாட் ரீச்சபிள், நாட் ரீச்சபிள். ஏண்டி இப்படி அழுத்துக்கிற? யாரா இருந்தாலும் வர்றப்ப வரட்டும். போ போ, நீ போய் சாப்பிட்டுட்டு தூங்கு. சும்மா நோய் நோயின்னு முணுமுணுத்துக்கிட்டு இருக்காத. அத்தை, நீங்க பேசுறது நியாயமா? சித்ரா ஒரு வயசு பொண்ணு, அவளையும் காணும், ஏன் புருஷனையும் காணும். இத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. என்னத்தடி யோசிக்க சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் என்ன ஹனிமூனுக்கா போயிட்டாங்க? ஏய், என் புள்ள வந்ததும் எங்கயா போன ராசா அப்படின்னு உன் புருஷங்கிட்டயே கேடு. அதே கட்டில படுத்து தூங்குதே, நீயும் பக்கத்துல படுத்து தூங்க. வீணா புலம்பிக்கிட்டே இருக்காத, குடும்பத்துக்கு ஆகாது. ஆமா, என்ன
ஆ? நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்படியே பதுமை மாதிரி சிலையா நின்னுகிட்டு இருக்க. போடி போய் சாப்பிடு, இல்லன்னா இருக்கிற சோத்துல தண்ணிய ஊத்திட்டு வந்து படு. நின்னுகிட்டு இருக்கா. இவத்தோல தாங்க முடியலையே சாமி. சவுக்கடிய கூட தாங்கிக்கலாம், இந்த கொசுக்கடிய தாங்க முடியலையே. இந்தாடி, என்ன இப்படியே உக்காந்துகிட்டு இருக்க? பிள்ளைக்கு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பு. என்னடி இது, அப்படியே புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உக்காந்து இருந்தா எப்படி? எந்திரி எந்திரி எந்திரி, போய் சமையல கவனி போ. அத்தை, கிச்சன்ல உப்புமா கிண்டி வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. அத சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆச்சு. இந்த பாரு, நானு அல்சர் பேஷண்ட்னு உனக்கு தெரியும். சரியா 1 மணிக்கு சோறு சாப்பிடணும். போய் எந்திரிச்சு சமைப்போ. என்னத்த காலையில 8:30 மணிக்கே பசி பசின்னு பாடப்படுத்துறீங்க? ஏய், பசிய பத்தி நான் பாடாம வேற யார் பாடுவாங்க? ஆமா. இந்த பாரு, எனக்கு அல்சர் இருக்கிறதுனால டாக்டர் கரெக்டா டயத்துக்கு டயம் சாப்பிட சொல்லியிருக்காரு. இந்த வீட்ல எல்லாம் டயத்துக்கு நடக்குது, சாப்பாடு தவிர. என்னடி, என்ன பொடி வச்சு பேசுற? பின்ன என்னத்த, நேத்து ஆபீஸுக்கு போன என் புருஷனும் சித்ராவும் இன்னும் வீட்டுக்கு வரல. அத பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கா உங்களுக்கு? கெட்டது நடந்தா தானடி நான் கவலைப்படணும். நல்லது நடக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும்? அடியே, நீ அப்படியே போய் மூலையில உக்காந்து முக்காடு போட்டுக்கிட்டு அழு. வாங்க 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 என் கண்ணுங்களா, நீங்க 2 பேரும் இப்படி ஜோடியா வர்றத பாக்கும்போது என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஏங்க, எங்க போய் சுத்திட்டு வரீங்க? கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், சட்டையில இருந்து கையெடு. என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. எங்க கண்ட நாய் கூட போய் ஊர் சுத்திட்டு வரீங்க? மாலதி, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நீங்களா நானா? 2 பேரும் எங்க போய் சுத்திட்டு வரீங்கன்னு சொல்றீங்களா இல்லையா? ஏய், கையெடு. நானும் சித்ராவும் காஞ்சிபுரம் போயிட்டு வரோம். அதுக்கு என்னடி இப்போ? காஞ்சிபுரத்துக்கா? எதுக்கு? அத உன்கிட்ட முக்கியமா சொல்லணுமாக்கும். என் அண்ணன் பொண்ணுக்கு அங்க ஒரு நேர்த்தி கடன் இருந்துச்சு. அதுக்கு என் புள்ள கூட போய் அதை நிறைவேற்றி வச்சிருக்கான். அதுக்கு என்னடிப்பா? நேர்த்தி கடனா? அதையும் நேத்தே நீங்க என்கிட்ட சொல்லல. உன்கிட்ட எதுக்குடி சொல்லணும், இல்ல எதுக்கு சொல்லணும்னு கேக்குறேன். உன் புருஷனே உன்கிட்ட சொல்லாதப்ப நான் எதுக்கு சொல்லணும்? சொல்லி ஆகணும், என்கிட்ட சொல்லியே ஆகணும். ஏய், இப்ப எதுக்குடி கத்துற? நாங்களே ரொம்ப டயர்டா வந்திருக்கோம். சரி கார்த்திக், நான் போய் ஹாட் வாட்டர் போடுறேன். நீங்க குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு நானும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுறேன், சரியா? சரி. ஏங்க, இப்படி எனக்கு துரோகம் பண்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஏய் மாலதி, இந்த மாதிரி வீணா சந்தேகப்படாத. இதே மாதிரி சந்தேகப்பட்டன்னு வச்சுக்க, நான் உண்மையிலேயே சித்ரா கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்படித்தான் பேசுவேன். பார் மாலதி, நான் சித்ராவை 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கணும். இல்ல நாங்க 2 பேர் நெருக்கமா இருக்கிறத பார்த்து சகிக்காம நீ இந்த வீட்டை விட்டே ஓடணும். இந்த 2ல ஒண்ணுதான் இந்த வீட்டுல நடக்கும். நீ அட்ஜஸ்ட் பண்ணி சம்மதிச்சுனாக்கா நீ நல்லா இருக்கலாம், நாங்களும் சந்தோஷமா இருப்போம். புரியுதா? ஏய், நல்லா கேட்டுக்கிட்டியா? இதுக்கு நீ சம்மதிக்கிறதும் மொரண்டு புடிச்சு நீ மூலையில உக்காந்துக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு அழுவுறதும் இல்ல ஒழுங்கா இருக்கிறதும் ஓ இஷ்டம். ஒழுங்கா உன் வாழ்க்கையை நீயே முடிவு பண்ணிக்க, புரியுதா? வாடா கார்த்திக், இவகிட்ட என்ன வெட்டி பேச்சு, நீ வாடி தங்கம்.
சுமதி, நான் கல்யாணி பேசுறேன். நேத்திக்கு நான் உன் வீட்டுக்கு வந்திருந்தேன், நீ அங்க இல்ல. வீடு காலி பண்ணிட்டு போயிட்டு தான் பக்கத்து வீட்டுல சொன்னாங்க. ஆமாண்டி, அது எனக்கு கல்யாணம், அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்பதான் உன் ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க. ஆஹா சரிடி, உன்னோட புது வீட்டு அட்ரஸ் சொல்ல, நான் நோட் பண்ணிக்கிறேன். நானும் அவரும் நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரோம். நீயே அவரை பார்த்துட்டு சொல்லு, சரியா? வீட்ல இருப்பல்ல? ஓகேடி, பாய். சரி. என்ன தம்பி, காலையில இருந்து நான் பாக்குறேன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஆட்டோ கூட ஓட்ட போகல, என்ன குட்டி புட்ட போன மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விஐபி வர போறாங்க. விஐபியா? யாருங்க? என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. எனக்கே நீ காலையில தாங்க தெரியும். என்ன பார்க்க ஒரு அம்மா வர போறாங்க. அதான் யாருங்க? முதல்ல அவங்க வரட்டும், அப்புறம் சொல்றேன். அவங்க வந்துட்டாங்க கல்யாணி. அம்மா, மகனே வாங்கம்மா. விமலு, நல்லா இருக்கியா கண்ணு? நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தோசை. வாங்கம்மா. வா வா வா. விமலு, இதுல யார கல்யாணி? இவதாம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, நல்ல மூக்கு மொழியுமா மகாலட்சுமி மாதிரி இருக்க. விமலு, நல்ல பொண்ணாதான் பார்த்து வச்சிருக்க. நீ சென்னைக்கு வந்து பொழைக்கிறதே பெரிய விஷயமா இல்ல நினைச்சேன். ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு பாத்திருக்கேன்னு சொன்னப்போ யாரோ உன்னை ஏமாத்தி ஏதோ ஒரு பொண்ணு தலையில கட்டிட போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ நல்ல பொண்ணாதான்டா பாத்திருக்க. இத பாருமா கல்யாணி, நீ என் புள்ளைய கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? விமல், இவங்க உங்க அம்மாவா? ஆமா, என் அம்மா தான். உங்களுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அப்புறம் இவங்கள அம்மான்னு? அம்மானா என்ன பெத்த அம்மா இல்ல, என்ன வளர்த்த அம்மா. ஓ, வணக்கம்மா. நீங்க கோவப்படலன்னா நான் கல்யாணி கிட்ட சில உண்மைகளை சொல்லி ஆகணும். சொல்லவா? சொல்லுடா. நீ அவளும் ஒன்னா வாழ போறவங்க. உங்களுக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. சொல்லு. கல்யாணி, இவங்களை நான் ஏன் அம்மன் கூப்பிடுறேன்னா, நான் ரோட்ல அண்ணாதே இருந்தப்ப எனக்கு ஆறுதல் கொடுத்தவங்க இவங்க தான். என்னை பெத்தவங்க என்ன ஏதோ ஒரு குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டாங்க. நான் எப்படியோ என்னை யாராவது வளர்த்து 8 வயசு வரைக்கும் ஆளாயிட்டேன். அப்பதான் இவங்க இருந்த ஊருக்கு நான் போனேன்.
அந்த ஊர்ல யாருமே எனக்கு சாப்பாடு போடல. பசி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிச்சை எடுக்கவும் மனசு வரல. வேலை கேட்டேன், சின்ன பையன்னு யாருமே வேலை கொடுக்கல. அப்பதான் இந்த அம்மா அவங்க வீட்டு என்ன கூட்டிட்டு போய் எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு இருக்க இடமும் கொடுத்தாங்க. அதனால நான் சாகிற வரைக்கும் அம்மா என்னால மறக்க முடியாது. அம்மா, நாங்க எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்மா. இந்த தம்பி இப்படி நீங்க நல்ல பிள்ளையா வளர்த்து அனுப்பலைன்னா எங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சிருக்க மாட்டான். இந்த சிரிப்பு தான்மா உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல எவ்வளவு தாயன்பு இருக்கு பார் கல்யாணி. அது சரி, நீங்க இங்க இருக்கீங்க, அம்மாக்கு எப்படி தெரியும்? அதுவா, அது வந்து நான் 2 நாளா என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு சொன்னல, அவனுக்கு அம்மா ஃபோன் பண்ணிருக்காங்க. டேய், சென்னைக்கு விமல் போயிருக்கானே, அவன் என்ன பண்றான் என்னன்னு தெரியாம இவங்க அழுது இருக்காங்க. அவன் தான் அம்மா கிட்ட என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கான். அப்புறம் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. நான் தான் அம்மா இங்க வர சொன்னேன். அம்மாடி கல்யாணி, இவன் என்கிட்ட போன்ல பேசும்போது எனக்கு கல்யாணம்னு சொன்னாம்மா. அப்பதான் இவன் எவ்வளோ பெரிய பையனா வளர்ந்துட்டான்னு எனக்கு தெரிஞ்சது. இன்னும் இவனை நான் சின்ன குழந்தையா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது பாருமா கல்யாணி, இனிமே நீதான் இவனுக்கு தோழியா தாயா மனைவியா இருந்து பாத்துக்கணும். சரிங்க ஆண்டி. டேய் விமலு, இந்த குடும்பத்தை பாக்குறப்ப என் மனசே குளிர்ந்து போகுதுடா. உன் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிம்மா. கல்யாணி, நமக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அம்மா நம்ம கூட தான் இருப்பாங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அம்மா நம்ம வீட்லயே இருக்கட்டும். டேய் விமலு, கல்யாணிக்கு வள்ளல் குணம்டா. நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. இத பாருமா, உன் ஆசைப்படி நான் உன் கூடவே இருக்கேன். சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. சரிங்க ஆண்டி, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, பஸ்ல வந்திருக்கீங்க, வாங்க டீ போட்டு தரேன். ஐயா, வெறும் டீ தானா? சோறு போட மாட்டியா? முகம் கை கால் கழுவிட்டு வாங்க ஆண்டி, சாப்பிடலாம். நந்தினி சீக்கிரம் எடுத்து வை. சரிக்கா, வாங்க சித்தி. பரம எதிரின்னு தெரியாம என்ன தங்கறதுக்கு வீட்டுல இடம் கொடுக்கறியா? இருடி இரு, என் புருஷனை சாகடிச்சல்ல, உன்னை நான் விட மாட்டேன்டி. டேய் குமாரசாமி, மறந்துடாம 10ஆம் தேதி தண்டரப்பேட்டைக்கு போ. ஏரி மீன் ஏலத்துக்கு வரும். இந்த நீலாம்பரி இல்லன்னு உடனே அந்த விவோ வேற யாருக்காவது குத்தகைக்கு விட்டுற போறான். அப்புறம் போகும்போது அப்படியே நம்ம பசங்களையும் கூட்டிட்டு போ. நமக்கு எதிரா எவனாவது ஏலம் எடுத்தான்னு வச்சுக்க, அப்படியே அவன் கைய காலை எடுத்துடு. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பார்.
அடி பெண்ணே பெண்ணே